குரங்குக்கு வாக்கப்பட்ட குரங்கு மாதிரி தான் இருக்க முடியும். வேற என்ன மனுஷ மாதிரியா இருக்க முடியும்? நான் தான் உனக்கு வாக்கப்பட்டிருக்கேன். அப்போ நான் தான் மரத்துக்கு மரம் தாங்கணும்னு நினைக்கிறேன். இதை தாங்க வேண்டியதா இருக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கூட. ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். நான் இன்னைக்கு எந்திரிச்சு வர்றதுக்குள்ளே எங்க சார் எல்லாம் வெட்டி வச்சிருக்காங்க. ஆமா, இது சாம்பாருக்கு போட்டு அடிக்கிறதுக்கு நினைச்சா முடியல. இதுவும் சாம்பாருக்கு வெள்ளைப்பூடு, வெங்காயம், தக்காளி, இது தாளிக்கிறதுக்கு. இது நம்ம மூங் பாஜி பண்றதுக்கு வெள்ளைப்பூடு, வெங்காயம், பச்சை மிளகா தேய்ச்சி விடுறதுக்கு விழுது, தக்காளி மூஞ்சில போட்டு அடிக்க. மூஞ்சில போட்டு அடிக்கணும்னு இங்க வா, மூஞ்சில தேய்ச்சி விடுதேன். எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. பண்ணதுக்கு இவ்வளோ இது. ஆமா, இதை தாங்க வேண்டியதா இருக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கூட. சரி, ஏதாச்சும் ஒரு இளவு பார்த்து நம்மள கமெண்ட் அடிச்சு பச்சை பச்சையா கிளிப்பாங்கன்னு நானும் பார்க்க, எவனுமே கிளிக்க மாட்டேங்க. மூஞ்சி பாக்குற மாதிரி இருந்தா பாப்பாங்க. அதுக்கு வாடகை வாங்க முடியும் மூஞ்சிய. சரி, எம்பி எல்லாம் பண்ணு. கணிஞ்சிட்டு ருச்சி போடணும். ஓகே, என்ன ரோட்டி? இன்னும் நான் தூக்கத்திலே இருக்கேன் गाइस. என்ன रोटी பண்ண போற? बाजरे का रोटिया இல்லனா चपातीया? गेहूं के आटे का चपातीया? சிரிக்காத, சொல்லு. ஆமா, அதேதான், இந்த இலவே தான். இந்த இருங்க, இந்த குரங்கு இப்போ மாவு பிசையுது. எப்படி குத்த வச்சிருக்கு பாருங்க. குரங்குக்கு வாக்கப்பட்ட குரங்கு மாதிரி தான் இருக்க முடியும். வேற என்ன மனுஷ மாதிரியா இருக்க முடியும்? நான் தான் உனக்கு வாக்கப்பட்டிருக்கேன். அப்போ நான் தான் மரத்துக்கு மரம் தாங்கணும்னு நினைக்கிறேன், குரங்கு மாதிரி. நீ தான் தாவிட்டு தானே இருக்க. 12 மணிக்கு தான் உங்க அம்மா வீட்டுக்கு ஓடி இருந்தீங்க. சாமான எடுத்து. சரி சரி, பக் பக் பண்ணாம, இங்க வர பக் பக் பண்ணாம பேசாம மாவு பிசையணும். நல்ல மாவு பிசை, நல்ல டைட்டா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வதக்கிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் நேத்து, கொஞ்சம் மார்னிங் நேத்து மார்னிங் வந்து மூங்கு பச்சை பயிர் இருக்குல்ல, அதை அவிச்சோம். அது நிறைய, அதனால இன்னைக்கு அத பாஜி. இந்த குரங்கு எவ்வளவு மஸ்தா வேலை பண்ணுது. அப்படிதான் சார். இப்போ சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சி அத பேடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் ரவுண்ட் பண்ணி அதுல உருட்டி கொடுப்பாங்க, நான் போடுவேன். நம்ம இப்படியே பண்ணி 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 ஒரு நாள் சப்ஸ்கிரைபர் எல்லாம் கூடி ஒரு 1 லட்சம் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் ஆகி அப்புறம் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ஆகி பெஸ்ட் கப்பல் ஆஃப் த அவார்டு கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? பெஸ்ட் கப்பல் ஆஃப் த அவார்ட் இயர் அவார்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. பெஸ்ட் கழுவி ஊத்துற கப்பல்னு கொடுப்பாங்க. அப்ப கொடுப்பாங்களா? ஏதோ ஒண்ணு கொடுப்பாங்களா இல்லையா? கொடுக்காங்க. கன்சிஸ்டன்சியா நம்ம வீடியோ போட்டோம்னு நினைச்சுக்கோங்க. கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சி அப்படிதானே பண்ணணும்னு வச்சுக்க. ஒரு நாள் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். மூஞ்சிக்கு கிடைச்சிட்டாலும் இல்ல பெஸ்ட் எனிமி ஆஃப் தி அவார்ட் கொடுத்தாலும் ஓகே தான் எனக்கு. நான் உனக்கு எனிமியோ? அப்போ வா, நைட் உனிய கொலை பண்ணி போட்டிருந்தேன். எனிமினா அப்படிதான் பண்ணுவாங்க. தெரியாம வச்சே, தெரிஞ்சிருந்தா அவ்வளவுதான். இந்த சப்பாத்தியில விஷத்தை போட்டு கொடுத்துருப்பாங்க. சாம்பார் ரெடியா இருக்கு கைஸ். சாம்பார் மேடம் தான் பண்ணாங்க. மஸ்தா இருக்கு, பார்க்க மஸ்தா இருக்கும். சாப்பிட எப்படி என்ன ஏதாவது தெரியல. தட்டு தான் சப்பாத்தி வைக்க. பண்ணிடுவான்.